sweetkadai.com திருநெல்வேலி ஹல்வா, ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா போன்ற தமிழக பாரம்பரிய தின்பண்டங்கள் இப்போது 5 நாட்களில் உலகம் முழுவதும் டெலிவரி. இப்போவே ஆர்டர் பண்ணுங்க sweetkadai.com. 11 ஆண்டுகளுக்கு பிறகு சமத்துவபுரம் திட்டம் மீண்டும் புத்துயிர் பெற்றுள்ள நிலையில் சமத்துவபுரம் திட்டம் என்றால் என்ன என்பதை அலசும் ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதை நிஜமாக்கும் திட்டம்தான் சமத்துவபுரம் திட்டம். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் கனவு திட்டம் இது. பிரம்மாண்ட ஆர்ச், அதனுள் சென்றால் பளிச்சென்ற தோற்றத்துடன் நம்மை வரவேற்கும் பெரியார் சிலை, எல்லாமும் எல்லாருக்கும் சமம் என்ற கோட்பாட்டை ஆழமாக எடுத்துரைக்கும் குடியிருப்புகள், அனைத்து சாதியினருக்கும் இங்கு இடம் உண்டு, இதுதான் சமத்துவபுரம். இப்படி தமிழகம் முழுவதும் 240 சமத்துவபுரங்கள் உள்ளன. 8 முதல் 10 ஏக்கர் நிலத்தில் 100 வீடுகள் ஏழைகளுக்கு உறுதுணையாக இருப்பது மட்டுமல்ல, அனைத்து சமூகத்தினரையும் ஒரு சேர அரவணைத்து வாழ வைப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம். இதில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 40%, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் தலா 25%, இதர பிரிவினருக்கு 10% என இடம் ஒதுக்கப்படுகிறது. 1998ஆம் ஆண்டு மதுரை திருமங்கலம் அருகே மேலக்கோட்டையில் முதல் சமத்துவபுர குடியிருப்பு திறக்கப்பட்டது. இப்படி மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 2 ஆட்சி காலங்களில் மட்டும் 240 சமத்துவபுர குடியிருப்புகள் அமைக்கப்பட்டன. 2011ஆம் ஆண்டிற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து தொடர்ந்து 11 ஆண்டுகள் இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் அரியணை ஏறிய திமுக சமத்துவபுரம் திட்டத்திற்கு புத்துயிர் அளித்துள்ளது. அந்த வகையில் திட்டத்திற்கு மேலும் மெருகேற்றும் விதமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே பெரிய குழுவாரி ஊராட்சியில் கட்டப்பட்டுள்ள பெரியார் நினைவு சமத்துவபுரத்தை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். சமத்துவபுரம் என்பது பெயரளவில் இல்லாமல் சாதி பிரிவினைக்கு முடிவு கட்டி மனிதநேயத்தை காக்கும் அரணாக அமைய வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. sweetkadai.com திருநெல்வேலி ஹல்வா, ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா போன்ற தமிழக பாரம்பரிய தின்பண்டங்கள் இப்போது 5 நாட்களில் உலகம் முழுவதும் டெலிவரி. இப்போவே ஆர்டர் பண்ணுங்க sweetkadai.com.